13th சம் பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல இருக்கக்கூடிய 13th சம். The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of the multi-stored building are 30 degree and 60 degree respectively. ஓகேங்களா, ஒரு பெரிய பில்டிங்கில் இருந்து இன்னொரு பில்டிங்கை பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் டால் தான். ஓகேங்களா, அப்படி மல்டி ஸ்டோர் பில்டிங்லேருந்து இந்த 20 மீட்டர் டாலில் இருக்கக்கூடிய பில்டிங்கே டாப்பில் பார்க்கும்போது 30 டிகிரி அப்படின்றதும் பாட்டத்தில் பார்க்கும்போது 60 டிகிரி அப்படின்றதையும் தான் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனாக யூஸ் பண்ணுறோம். த ஹைட் ஆஃப் த மல்டி ஸ்டோர் பில்டிங் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ் இஸ் அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம எப்படி முதல் படத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 13. ஸோ மல்டி ஸ்டோர் பில்டிங் அப்படின்றத இதை எடுத்துக்கிறேன். இந்த சின்ன பில்டிங் 20 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய பில்டிங் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேஸ் ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் ஹைட் மல்டி ஸ்டோர் பில்டிங். ஸோ இங்கே இருந்து இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எங்கே அப்படின்னா டாப்பு. ஓகேங்களா, டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 30 டிகிரி, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் இது 30 டிகிரி. அதே இது பாட்டம் பாட்டம் போட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஹைட் என்ன, இந்த லென்த் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஸோ இதை வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் கூட பரவாயில்ல தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். இந்த லைனை நான் இதோட இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து இது 20 மீட்டர்னால் இதுலேருந்து இதுவும் 20 மீட்டர் தான். ஓகேங்களா, ஸோ பேர் வச்சிடலாமா? இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா இது டி, இது இ. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது, ட்ரையாங்கிள் ஏஇடி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எடுத்துக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ டீட்டா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இதுக்கு இது 30 டிகிரினா கண்டிப்பாக இது 30 டிகிரி, இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan theta equal to opposite by adjacent. ஓகேங்களா, ஸோ அப்போ tan thetaவுக்கு பதிலாக 60 டிகிரி போட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் வந்து இது என்னன்னு தெரியாது, எக்ஸு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்றது இந்த 20யும் இந்த எக்ஸும் சேர்ந்ததான், அதாவது பிஇ ப்ளஸ் இஏ. பிஏ தான் ஆப்போசிட் சைட்ஸு, இதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், பிஇ ப்ளஸ் இஏ. பிஇன்றது 20, இஏன்றது எக்ஸு. ஸோ அப்படியே எழுதுகிறேன், 20 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட்ஸு ஒய். ஓகேங்களா, tan 60ன்றது என்னது, √3 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் எக்ஸு பை ஒய். எனக்கு தேவை ஒய் மட்டும்னா, ஸோ அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். கீழே இருக்கிறது மேலே போச்சு, மேலே இருக்கிறது கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏஇடியில் எழுதுகிறேன். tan 30 டிகிரி எடுக்கும்போது ஆப்போசிட் வந்து எக்ஸு, அட்ஜசன்ட் சைட்ஸு ஒய். ஓகேங்களா, ஆப்போசிட் எக்ஸு, அட்ஜசன்ட் ஒய். tan 30ன்றது 1/√3, ஸோ எக்ஸு பை ஒய். எனக்கு தேவை ஒய்ன்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது இங்கிட்ட இது இங்கிட்டும் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவேஷன் ஒய் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணலாம், ரெண்டே ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ 20 ப்ளஸ் எக்ஸு பை √3 ஈக்குவல் டு எக்ஸு √3. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த √3 இங்கிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா 20 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு √3 இன்ட்டு √3. ஸோ √3 இன்ட்டு √3 3x. 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ இந்த எக்ஸு அந்த சைடு போச்சுன்னா 3x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ 3x மைனஸ் எக்ஸு 2x ஈக்குவல் டு 20, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, அடுத்தது சப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 10√3. ஓகேங்களா, ஸோ அப்போ கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸுன்றது இது எவ்வளவு, 10 மீட்டர். ஒய்ன்றது இது எவ்வளவு, 10 இன்ட்டு √3. ஸோ அவன் கேட்டிருக்கிறது ஹைட் ஆஃப் த மல்டி ஸ்டோர் பில்டிங் 20 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் 30 மீட்டர். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் என்ன வரும்,
ஒய் தான் ஓகேங்களா. ஒய் ஈக்குவல் டு 10 இன்ட்டு ரூட் ஓகேங்களா. ஆன்சர் பார்ப்போமா 30, 10 ரூட் 3. ஸோ இங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஸோ 13th சம்முக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சுருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதேமாதிரி நிறையா மாடல் எழுதியிருக்கோம். பட் என்ன அந்த படத்தை மட்டும் கரெக்டாக நம்ம போட்டுக்கிட்டாலே போதும்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நிற்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரே ஃபார்முலா tan θ = ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட்ஸ். இதுவும் இந்த படம் போடுறதுக்கும் கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக வந்துடும். ஸோ சூப்பராக இந்த மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.